ஓம் நமசிவாய. சிவலிங்க பூசை மகிமையை உணரச் செய்யும் இந்த தெய்வீக கதைக்கு உங்களை வரவேற்கிறது. KMP பக்தி. ஈசனின் அளவற்ற மகிமையை நேரில் காண விரும்பி தேவர்கள் அனைவரும் கைலாயத்தை அடைந்தனர். எல்லாம் வல்ல இறைவனின் அருட்கடாட்சம் தங்களுக்கு எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்தால் அவர்கள் சிவலிங்க ஆராதனை செய்ய தீர்மானித்தனர். அதற்காக மகாவிஷ்ணுவிடம் சென்று எங்களுக்கு சிவலிங்கம் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று பணிவுடன் பிரார்த்தித்தனர். உடனே மகாவிஷ்ணு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து ஒவ்வொரு தேவனின் அந்தஸ்துக்கும் இயல்புக்கும் ஏற்றவாறு சிவலிங்கங்களை உருவாக்கி வழங்குக என்று ஆணையிட்டார். விஸ்வகர்மாவும் அந்த தெய்வீக ஆணையை மகிழ்ச்சியுடன் ஏற்று அனைவருக்கும் உரிய சிவலிங்கங்களை உருவாக்கி தந்தார். இந்திரன் பத்மராகத்தினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தையும், குபேரன் சுவர்ணத்தினால் ஆன சிவலிங்கத்தையும், யமன் கோமேதகத்தினால் ஆன சிவலிங்கத்தையும் பெற்றனர். மகாவிஷ்ணு இந்திரநீல லிங்கத்தையும், வருணன் நீல லிங்கத்தையும், நான்முகன் பிரம்மா சுவர்ண லிங்கத்தையும், அஷ்டவசுக்கள் வெள்ளி லிங்கத்தையும் பெற்றனர். வாயு பித்தளை லிங்கத்தையும், அசுவினி தேவர்கள் பார்த்திவ மண் லிங்கத்தையும் பெற்றனர். பிராமணர்கள் ஸ்படிக லிங்கத்தையும், துவாதச சித்தர்கள் மற்றும் சோமன் முத்து லிங்கத்தையும், இலட்சுமி தேவி தாமிர லிங்கத்தையும், அக்கினி வஜ்ர லிங்கத்தையும், மயன் சந்தன லிங்கத்தையும், நாகர்கள் பவள லிங்கத்தையும், அரக்கர்கள் கோமயத்தினால் ஆன லிங்கத்தையும் பெற்றனர். பார்வதி தேவி நவநீத வெண்ணெய் லிங்கத்தையும், பூத பிசாச்சிகள் இரும்பு லிங்கத்தையும், நிருதி மரத்தினால் ஆன லிங்கத்தையும், யோகிகள் பஸ்ம திருநீரு லிங்கத்தையும், சாயாதேவி மாவினால் செய்யப்பட்ட லிங்கத்தையும் பெற்றார். இவ்வாறு அனைத்து தரப்பினரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிவலிங்கங்களை மிகுந்த பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு ஹர ஹர என்று உணர்ச்சி மேலிட கோஷம் எழுப்பி ஈசனை மனமுருகி துதித்தனர். இத்தகைய தெய்வீக கதைகள் தொடர்ந்து காண KMP பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹர ஹர மகாதேவா.